மதீனா. அல்லாவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுடன் மஸ்ஜிதில் அமைதியாக அமர்ந்திருந்த ஒரு நாள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் தொலைதூர பாலைவனத்திலிருந்து ஒட்டகத்தில் பயணித்து வந்தார். அவரது முகத்தில் உறுதியும் உண்மையை தேடும் ஆவலும் தெரிந்தது. மஸ்ஜிதின் அருகே வந்து அவர் ஒட்டகத்தை மண்டியிடச் செய்து ஒரு மரத்தில் கட்டினார். பின்னர் மஸ்ஜிதிற்குள் நுழைந்தார். மஸ்ஜிதில் இருந்த கூட்டத்தினரை நோக்கி அந்த மனிதர் கேட்டார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அதற்கு கூட்டத்தினர் பதிலளித்தனர், அங்கே சாய்ந்திருக்கும் வெண்மை நிறம் உடையவர்தான். அந்த மனிதர் நபி அவர்களை நோக்கி, அப்துல் முத்தலிபின் மகனே என்று அழைத்தார். நான் உம்மிடம் மார்க்கம் பற்றி கேட்பேன், அதில் நான் கடுமை காட்டுவேன். அவர் கேட்டார், உமது இறைவன் மீதும் உமக்கு முன் இருந்தவர்களின் இறைவன் மீதும் ஆணையிட்டு கேட்கிறேன், அல்லாஹ்வா உம்மை மனிதர்கள் அனைவருக்கும் தூதராக அனுப்பினான்? அவர் மீண்டும் கேட்டார், ஒரு நாளும் இரவும் சேர்ந்து 5 வேளை தொழுகைகளை தொழுமாறு அல்லாஹ் உமக்கு கட்டளையிட்டானா? இந்த வருடத்தின் இந்த மாதத்தில் நோன்பு நோர்க்குமாறு அல்லாஹ் உமக்கு கட்டளையிட்டானா? அவர் மேலும் கேட்டார், எங்கள் செல்வந்தர்களிடமிருந்து ஜகாத் எடுத்து அதை எங்கள் ஏழைகளுக்கு பங்கிட்டுக் கொடுக்குமாறு அல்லாஹ் உமக்கு கட்டளையிட்டானா? நபி அவர்கள் கூறினார்கள், அல்லாவின் மீது ஆணையாக ஆம். அந்த மனிதர் கூறினார், நான் ஈமான் கொண்டேன். நான் பனு சத் பின் பக்ர் குலத்தைச் சேர்ந்த திமாம் பின் தஃல்பா ஆவேன்.